கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு சோத்திரம். சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. ஏன்னாக்கா நான் ஆதியில் தேவனோடு தான் இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வேறு மாதிரி மாறிட்டேன். அப்போ எனக்கு யாருமே பிடிக்காமல் இருந்தது. பாஸ்டரெல்லாம் எனக்கு பிடிக்காமே இருக்காது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரில. அந்த உபதேசத்தில் நான் வாழ்ந்து வந்தேன். சும்மா மேலுக்காக தான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையுமே. எங்களுடைய போதனை எப்படின்னா, யாரோட பழகக்கூடாது, பேசக்கூடாது, ஒன்லி பரலோகம் போகணும், இதுதான். இப்படியே தான் நானும் 6 வருஷமாக வாழ்ந்துட்டேன். திடீர்னு ஜனவரி மாதம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே வந்தது பாசிட்டிவாக பிள்ளைங்கள்லாம் வந்து எப்படி சொல்லுதுன்னா, இப்படி பார்க்கணும், அந்த டாக்டரை பார்க்கணும், இந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க. அப்போது எனக்கு அந்த பாசம்லாம் என்னானே தெரியல. இப்படி இருக்காங்களே பாசமாக அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து எங்கள் சபையில் சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு என்னன்னு தெரில, எனக்கு வயிறு வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னு. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பரலோகம் போக போகிற, அதனால் உனக்கு இந்த வியாதி வந்துக்குது அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் பரலோகம் போயிட்டேன். ஆமாம், எங்களுக்கு முன்னே நீ போயிடுவேன் அப்படின்னுவேன். இன்னும் இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்க அடுத்த கட்டம் சொல்கிறேன், எனக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, மதருக்கே ஆப்ரேஷனு அப்படின்னாங்க. மதருக்கு ஆப்ரேஷனா, அவங்க தேவன் தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த பூமியில் வந்து மனுஷனாக வந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து ஒரே குழப்பமாயிடுச்சு.